குமரன் சில்கில் வந்து இந்த வாரத்துக்கான புது கலெக்ஷன் saree வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டி நகர் பனகல் பார்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குமரன் சில்கில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ரெகுலராக நம்ம எப்போவுமே இங்கே வீடியோ எடுப்போம் இல்லையா? காட்டன் saree நம்ம நிறைய பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான கொஞ்சம் ஃபேன்சி saree மாதிரி இருக்கக்கூடிய டோலா சில்க் saree எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேன்சியாக வரக்கூடிய டிஷ்யூ பேட்டர்னில் அதிலே வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான நிறைய வெரைட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கலரே நல்லாயிருக்கும், எப்போவுமே மயில் கழுத்து கலர். அதிலே வந்து அந்த மயில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. saree ஃபுல்லாகவே அந்த பட்டோலா சில்கெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்டர் வந்துடும். இதில் வந்து எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு 8 கலர் கிட்ட வச்சுருக்காங்க. எப்போவுமே குமரன் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், செட்டாக இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்க வந்து டிஸ்பிளே காமிக்க சொல்லுவாங்க. இதில் 1, 2 saree வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா ரேண்டமாக இருக்கிறத வந்து அவங்க எப்போவுமே எடுத்துக்க மாட்டாங்க. வீடியோ காமிக்கும்போது கூட வேணாம் சிஸ்டர் அப்படி சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் கழித்து போய் கேட்கும்போது கண்டிப்பாக குமரன் சில்க்லலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செட் வைஸ் இருக்கும்போது அவங்க தாராளமாக எடுத்து காமிப்பாங்க வீடியோவில். ஏன்னா நீங்கள் போய் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதுவுமே வந்து ஒரு டோலா சில்க் saree மாதிரி தான். அந்த கீழே வந்து உங்களுக்கு பார்டர் வருது இல்லையா? அதனால நான் அந்த நேம் வந்து சொல்லிடுறேன். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. லைட் வெயிட்டாகவும் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் வரும். நம்ம பேஜ்லேயுமே நிறைய இதெல்லாம் சேல் போயிட்டுருக்கு. முன்னாடி போட்டிருந்தோம். இந்த கலம்கரி டிசைன்ஸில் வரா மாதிரி, அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக சாஃப்டாக வரும். இந்த மார்ஷ்மெலோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் வரக்கூடியது. இது எல்லாமே 860க்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாங்காய் புடவை கூட நம்ம நிறைய சேல் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம பேஜில் இவங்கக்கிட்ட இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து செட் வைஸும் நீங்கள் வந்து ஒரே மாதிரியும் கேட்டிங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா வந்து வேறு வேறு கலரில் 8 saree வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. டிசைன் வேறு தான், ஆனால் ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 860 ரூபாய் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் கட்டிட்டு போகிறதுக்கு, இல்லைனா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு, மெயினாக கோவிலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் வந்து அந்த பாந்தினி டிசைன்ஸ் வரா மாதிரி ஒரு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா இந்த கலரில் ப்ளெயினாக இருந்தது அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம். மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஃபுல் டே கட்டினா கூட இந்த saree வந்து நமக்கு ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியல. நான் நிறைய வச்சுட்டுருக்கேன் இந்த சாரியில். இந்த மாதிரி புடவையில் சொல்கிறேன், அதாவது டிசைன் சொல்லலை. இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து நமக்கு கீழே பார்டர் வர மாதிரி கட்டும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் இப்போ இந்த மாதிரியான saree வந்து நிறைய வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் எல்லாமே கூட நிறைய saree இந்த மாதிரியான கலெக்ஷன் வருது. அதனால் அவங்களும் அதே மாதிரியான பேட்டர்னில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த பார்டர் வரதுனால நமக்கு டக்குன்னு கீழெல்லாம் மடிப்பெல்லாம் விடலை. நம்ம ஃபால்ஸ் வைக்காமையே கூட நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே saree வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், கீழே பார்டர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால அப்படியே நமக்கு வந்து ஃபால்ஸ் இல்லாமல் நம்ம அழகாக நிற்கிற மாதிரியான saree. பிங்க் கூட நல்லாயிருக்கு. இதில் பிளாக்குமே நல்லாயிருக்குங்க, நேவி ப்ளூ. அப்புறம் இன்னொரு டிசைன் வரும்போது அதில் ஒரு 8 கலர் வரும். அப்படி தான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு குமரனில் அவைலபிளாக இருக்குது. நேரில் போய் பாருங்கள். இது டிசைன் வேறு, அது டிசைன் வேறு பாருங்கள். இது வந்து 715 ரூபா கிட்ட வருது இந்த புடவை. இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இந்த கான்செப்ட் saree சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரும். ஒரு தீம் மாதிரி இருக்கும் saree ஃபுல்லாகவே. ஒரு டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எவ்வளோ வெரைட்டி பாருங்களேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் தாங்க. நல்லா இருந்தது. குதிரை டிசைன் வருது, கலம்கரி வரும்ல அந்த மாதிரியான பேட்டர்ன் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரியான புடவை. யானை வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். 715 ரூபாய்க்கு தாராளமாக இந்த saree வாங்கலாம். இது இந்த வாரம் எடுத்த வீடியோ தான். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். அவைலபிளாக இருக்கும். நிறைய இருந்தது. நான் வந்து அவரை ஓப்பன் பண்ண வேணாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காஃபி ப்ரௌன் வரும், க்ரீன் வருது, பிளாக் வரும், ஒயிட் வரும். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கலரை விட அந்த டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே வேரியாக தான் வந்து வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து நமக்கு நார்மல் வாஷ் தான். இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து அடித்து துவைச்சா கூட ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான துணி தான். நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே மட்டும் நமக்கு எப்போ புது கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரியாது. எதேச்சியாக போகும்போது அவ்வளோ இருக்கும்போது நம்ம கவர் பண்ணிட்டு வந்தால் தான் உண்டு. மற்றபடி சென்னை சில்க்ஸ்லலாம் எப்போ வரும், எப்போ நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு நமக்கு ஐடியா வச்சுட்டு தான் நான் போவேன்.
இங்கே வந்து ரேண்டமாக போவோம், அந்த டைமில் இருந்தது அப்படின்னா நம்ம கவர் பண்ணிட்டு வருவோம். நம்மளோட லக்கு தான். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி போடணும் இல்லையா, உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான புடவை காட்டணும் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு வந்திருக்கிற புது கலெக்ஷன் வந்து இது வந்து செமி டசரில் வரா மாதிரி சாரீ. இது 785 ரூபா. இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஃபாஸ்ட்டு மூவிங் கலெக்ஷன் தான். இதுவும் நமக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மொடன்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நார்மல் வாஷ் தான். இது வந்து உங்களுக்கு பல்லு பார்ட் வந்து இந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரன்னிங்லேயே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். சேம் அதே நேவி ப்ளூவில் வரும். ஆனால் நீங்கள் வந்து வேறு கோல்டு கலர் அந்த மாதிரி போடும்போது ஹைலைட்டாக இருக்கும் சாரிக்கு. இதெல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு 1000 ரூபா கூட கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 800 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிகிற மாதிரி. அதில் வரக்கூடிய கலர் எல்லாமே ஓவரால் வந்து நல்லா இருந்தது. இது நேவி ப்ளூ பார்த்தா, ஸ்கை ப்ளூ, டார்க் க்ரீன், எல்லோ, அப்புறம் ஒரு லைட் ஒரு க்ரீன் மாதிரி, ஆரஞ்சு வருது, அப்புறம் எல்லோலே வந்து லெமன் எல்லோ வரும், டார்க் எல்லோ, டார்க் மெரூன். ஸோ நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது டிசைன் வேறு பாருங்கள். சென்டரில் வரக்கூடிய டிசைன்ஸுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் மொத்தமாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இருக்குது இப்போது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ போனீங்கன்னா போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். எப்படி பார்த்தாலும் டெய்லி ஒரு வீடியோ தான் நம்மளால் போட முடியும். ஸோ அதனால் நான் வந்து இது பெண்டிங்கில் வச்சுட்டு நம்ம போடுவோம். ஆனால் அந்த வாரத்துக்கே நான் முடிச்சுடுவேன் எப்போவுமே. பொறுமையாக வச்சுட்டு ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்செல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வராது. நான் உங்களுக்கு சாரீ இருக்கணும் இல்லையா, அதனால தான். இது வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, கார்டன் சில்க் மாதிரி வரும் இல்லையா, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த படம். அந்த பிளாக் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன். இது மட்டும் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 1900 கிட்ட வருது. ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டுங்க சாரி. அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேட்டு போட்டிருப்பாங்க. நமக்கு தேவை அப்படின்னா வாங்கணும். இது 1920 கிட்ட வருது. இந்த கார்டன் சில்கெல்லாம் வரும்ல, ஒரு க்ரஷ் மாதிரி வரக்கூடியது. இது நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்த புடவையை விட இது வந்து உடம்புல இருக்கிறதே தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ரெகுலராக இந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு தெரியும், அந்த துணியோட மெத்துன்னு இருக்கிற தன்மை வந்து தெரியும். பிளாக் மேலே எனக்கு கண்ணாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இந்த செந்தேரி காட்டனில் வரக்கூடிய ஒரு சில சாரீ பார்த்துடலாம். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு காதி காட்டன் சாரீ மாதிரி இருக்கும். இதுவும் வந்து இந்த புடவை கொஞ்சம் வெயிட்டு மாதிரி தான் இருந்தது. ஆமாம், இது நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த பெட்ஷீட் இருக்கும்ல, அந்த வெயிட் இருந்தது. நான் கேட்டேன். ஸோ அதோட குவாலிட்டி அப்படி தாங்க, அந்த மெட்டீரியலோட தன்மை அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கலர் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. ரேட் வந்து உங்களுக்கு அது 755 ரேட்டில் வருது. ஆனால் உடம்புல மெத்துன்னு இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பாந்தினி பத்திக் சாரீ டிசைன்ஸ் போட்ட மாதிரியான சாரீ பியோர் காட்டனில் இந்த சம்மருக்கு எக்கச்சக்கமான கலரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான பேட்டர்னில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு 550 அந்த ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். 5000 வரைக்கும் உங்கள்கிட்ட காட்டன் சாரீ இருக்குது. இது நல்லாயிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த ஷைனிங் வரும்போது நம்ம வாஷ் பண்ணால் எப்படி போகுது, சாயம் போகுமாங்கிறது டவுட்டு தான். இது வந்து 725. இதில் மெரூன் நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் வரக்கூடிய கலர் எத்தனை ஹேங்கரில் போட்டிருக்காங்க பாருங்களேன். க்ரீன் இருக்குது, நேவி ப்ளூ, ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, க்ரீன்லேயே வந்து ஒரு 2-3 விதமான க்ரீன் போட்டிருக்காங்க. சுட அப்போ தான் போட்டுட்ருந்தாங்க. எட்ரா கேமராவா அப்படிங்கிற மாதிரி எடுத்து நம்ம கேட்சப் பண்ணிட்டோம். அப்புறம் காட்டன் சாரீலேயே வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த பாம் டிசைன்ஸ் போட்டது, அப்புறம் டிஷ்யூவில் வரக்கூடியது அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு சின்ன கிளிப்பிங் தான். 2000க்கு வரக்கூடிய சாரீ. ஃபுல்லாகவே சரி தான், வேவிங் கிடையாது. நம்ம எப்போவுமே குமரன் சில்கில் எடுக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இப்போதைக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு வருவோம். நீங்கள் எப்போ போனாலும் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தான் நம்ம சேனலில் வீடியோவாக வரும். எல்லாமே நான் வந்து ஃப்ளோருமே மென்ஷன் பண்ணிடுவேன். இருந்தாலும் நீங்கள் வந்து போய் என்ட்ரன்ஸில் கேட்டு அந்த நீங்கள் வீடியோ காமிச்சா கூட அவங்க வந்து கண்டிப்பாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ காமிச்சு நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.